ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஜாப்க்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அதாவது எஸ்எஸ்சிலேருந்து எம்டிஎஸ்க்கான வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணவே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எக்ஸாம் எப்படி இருக்க போது, உங்களுக்கான எக்ஸாம் நீங்கள் தமிழ்லேயே வந்து எழுதிக்கலாம். இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நியூ யூசர் ரேஷன். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஈஸியான ஸ்டெப் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை இதுக்கு மேலே நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதிருந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு வந்துருக்கும். ஸோ உங்களுக்கான யூசர் நேமை ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கேப்சாவை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்டில் வரீங்க. ஓகே, இல்லை ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எம்டிஎஸ்க்கான பதவி. அந்த அப்படியே அதுக்கு நேராக போய் நீங்கள் கீழே போனால் அப்ளை அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் அப்ளைன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்தே மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து எடுத்துக்க, உங்கள் நேம் எல்லாமே வந்து அக்கௌண்ட்லேருந்தே வந்து பார்த்தா எடுத்துப்பாங்க. அப்படியே கீழே வந்ததுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் சென்டர் நீங்கள் வந்து ஃபில் பண்ணால் போதுமானது. மொத்தமாக நீங்கள் 3 சென்டர் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, வேலூர்ன்ற மாதிரி ஒரு 8 டிஸ்ட்ரிக்ட் மேலே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது கிட்ட இருக்கும் அந்த மாதிரி ஒரு 3 சென்டரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் எந்த லாங்குவேஜ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் தமிழில் எக்ஸாம் எழுத போனால் தமிழ் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷில் வேணால் நீங்கள் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜில் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம். திரும்ப வெரிஃபை பண்ணுறதுக்கு திரும்ப கேட்டிருக்காங்க. அகைன் இதில் போய் நீங்கள் தமிழோ அல்லது இங்கிலீஷோ உங்களுக்கான லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் எழுத போகிற லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. ஓகே, நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேலே எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். செட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கீழே அவங்க எதுவும் வந்து ஃபில் பண்ண தேவை. நெக்ஸ்ட் நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏதாச்சும் ஃபிசிக்கல் லிமிடேஷன் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எதுவுமேலாம் சிம்பிளாக நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் குறையலன்னு கேட்டிருக்காங்க. எஸ் கொடுத்துக்கோங்க. வேணால் நீங்கள் சிம்பிளாக நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தா நீங்கள் கோடு வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் ஸ்டேட் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து ஒவ்வொரு பதவிக்கான கோடை நீங்கள் ப்ரிஃபரன்ஸாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பக்கத்தில் ஸ்டேட்கான கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கோடை நீங்கள் ப்ரிஃபரன்ஸாக வந்து கீழே வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆவதாக இருக்குது பாருங்கள். அந்த பாக்ஸில் தான் வந்து நமக்கான கோடெலாம் வந்து கொடுத்துருக்காங்க. 57வது கோடை பொறுத்த வரைக்கும் சென்னை ஹவால்டர் பதவி இருக்குது பாருங்கள், அதுக்கான கோடு கொடுத்துருக்காங்க. சிஜிஎஸ்டிக்கான பதவி. இப்போ நீங்கள் அதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கூட 57 அப்படின்ற அந்த கோட் நம்பரை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதேமாரி செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 59வது கோட் நம்பரில் வந்து சேம் அதேமாரி சென்னை ஹவால்டர் பதவி, பட் இருந்தாலும் கஸ்டம்ஸ்லேருந்து வேலையை இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக நீங்கள் 59வது கூட நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதேமாரி எம்டிஎஸ்க்கான பதவி வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தாவே தெரியும். ஸோ எதுக்கு அதிக பதவி கொடுத்துருக்கோங்களோ அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எம்டிஎஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு 62வது கோட் நம்பர். ஸோ எம்டிஎஸ்க்கு அதிக வேகன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் மொதல் ப்ரிஃபரன்ஸ் 62 அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மீதி இதை 3 மட்டும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிட்டு பார்த்து வேறு ஸ்டேட் நீங்கள் அப்ளை பண்ணுறதா வேறு ஸ்டேட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை ஆல் இண்டியா எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ண போனால் 72 கோட் நம்பர் இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் இந்த 3 கோட் நம்பர் தான் தமிழகத்திற்கு. அதை மட்டும் நீங்கள் எதுக்கு அதிகபட்ச வேகன்சி இருக்கோ அது ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து கோடை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, மீதி ஸ்டேட்டுக்கும் நீங்கள் ப்ரிஃபரன்ஸாக வந்து கொடுக்கலாம். இல்லை எனக்கு மீதி ஸ்டேட்லாம் தேவையில்ல, நீங்கள் எல்லா பாக்ஸ்லையும் போய்ட்டு எக்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து கிளிக் பண்ண மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸ் எக்ஸ் கொடுத்தினா எல்லாமே வேணுமான்னு கேட்க நீங்கள் ஓகே வந்து கொடுத்தினா எல்லா பாக்ஸ்லையுமே உங்களுக்கு எக்ஸ் வந்து ஷோ ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தவங்களுடைய ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க.
ஒரு ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க, 10th 12th டிப்ளமா டிகிரியா, இந்த மாதிரி என்ன டிகிரி ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஏதோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணால் போதுமானது. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே அதுக்கான ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸ்டேட்டஸ் செலக்ட் ஸ்டேட்டஸில் போயிட்டு பாஸ்டு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் மீதி இன்ஃபர்மேஷன் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கும். ஃபைனலாக பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. 10th நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தீங்களோ அந்த பர்சன்டேஜ் மார்க்கை நீங்கள் அப்படியே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தால் நீங்கள் வந்து பார்த்தா ஜாப் இன்ஃபர்மேஷனுக்காக உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண விரும்புகிறத எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை எதுவுமே வேணாம், நான் வந்து எந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம், நீங்கள் சிம்பிளாக நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கான ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் 21 ஏப்ரல் 2023 அதுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோவாக கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ சூஸ் ஃபைல் சூஸ் சிக்னேச்சர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கான ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்போ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து ஐ அக்ரி அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேப்சாவை அப்படியே பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரிவியூன்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து ஓப்பன் ஆகும். கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. தப்பாக இருந்தால் எடிட் மாடிஃபை கொடுத்து இப்போ எடிட் பண்ணலாம். ஸோ கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் பக்கத்தில் இருக்க பாருங்கள் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் அப்போ தான் ஓகேவான்னு கேட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தா ரிசீவ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி அனைத்து கேட்டகரியை சேர்ந்த பெண்கள் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து கிடையாது. மீதி இருக்காங்க பாருங்கள், அவங்க மட்டும் பேமெண்ட் வந்து பண்ணால் போதுமானது. எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான பேமெண்ட்டை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் போயிட்டு ஆன்லைன் மோட் வந்து செட் பண்ணிக்கோங்க. 100 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தா ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கு ஃப்ரீ. இப்போ நீங்கள் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், டேரெக்டாக உங்களுக்கான பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கு வந்து போயிடும். ஓகே, இதில் உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க, டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க, நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க, யூபிஐ கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடவே போதுமானது. இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணின்னு அர்த்தம். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாமுக்கான தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கான ஹால் டிக்கெட் வரும். உங்களுக்கான ஐடி பாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எங்கே எக்ஸாம் இருக்கும் அங்கே போய் நீங்கள் எக்ஸாமினேஷன் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வேகன்சி கம்மியாக இருந்தாலும் போக போக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் எம்டிஎஸ்க்கு 30,000 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. இந்த தடவையும் கண்டிப்பாக அதிக வேகன்சி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ விருப்பம் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. 10th குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஜாப்லையும் வந்து சொல்லலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.